மல்லிப்பூ செடியில் மல்லிப்பூ நிறைய பூக்கணுன்னா வாரம் ஒரு முறை ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டே வாங்க, நிறைய பூக்கள் வைக்கும். ஸோ அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸ் பார்க்கலாம். என்கிட்ட மோர் இருந்துச்சு. ஸோ மோர் கரைசல் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாட்டிலில் அந்த மோரை நல்லா ஊற்றி வச்சுடுங்க. அது 3 நாளைக்கு புளிக்க வைங்க, வெளியவே வச்சு. இந்த மாதிரி கேப் போட்டு மூடிடுங்க. அப்புறம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட்டில். அதாவது 3 டேஸ் அந்த மாதிரி 2 டேஸ் ஊற வச்சிங்கன்னா 1 லிட்டருக்கு 3 லிட்டர்ஸ் அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டால் போதும். அதே வந்து 7 டேஸ் அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா 10 லிட்டர்ஸ் அளவுக்கு கலக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அளவு தெரிஞ்சதுனால இந்த அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். 3 லிட்டர்ஸ் அளவுக்கு 1 லிட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம செடிக்கு கொடுக்கும்போது பூக்கவே பூக்கல அப்படின்ற செடியெல்லாம் கூட வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து துளிர் நிறைய வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மொட்டுக்கள் வைக்கும். இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்னு இல்லை, காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அசிடிக் தன்மை நிறைந்ததாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூக்கள் நிறைய பூக்கும். இது வந்து மல்லிப்பூ செடிக்கு நான் கொடுத்ததுனால இந்த பாருங்கள் என் செடியில் எவ்வளோ வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு. வாரம் ஒரு முறை எதுனா ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அதுவும் வந்து ஹோம்மேடாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வெயிலுக்கு வந்து அது வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி டிஏபிலாம் கொடுத்தீங்கன்னா வந்து செடி வந்து இந்த வெயில் சீசனில் வந்து கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது மொட்டுக்களும் நிறைய வரும். இலைகள்லாம் பார்த்திங்கன்னா வெளிரி தன்மையாக இருக்காது, எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய மொட்டு வைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.